everybody, welcome to Anna Ulla Vlogs. சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு பொண்ணு மேல ஒரு க்ரஷ் இருக்கு. அந்த க்ரஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல அது வந்து ஐயா நான் உண்மையை மட்டும்தான் என்னைக்குமே பூமி உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் பேசுறது சரித்திரமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், பொய் பேசுறது சரித்திரமே கிடையாது. என்னன்னா அந்த பொண்ணு மேல தலைவனுக்கு ஒரே அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதுக்கப்புறமா வந்து சரி ஏதாவது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் செட் ஆகல. ஐயா ஒண்ணு சும்மா ஜென்ரலா நம்ம அங்க போனோம்ல, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க அப்பா வீட்டுக்குல அங்க அண்ணி வீட்டுக்கு போனோம்ல. சரி ஏதாவது இருக்கா பாஸ்ட்ல ஏதாவது இருக்கா? எனக்கு ஒண்ணுமே இல்ல. இப்பதான் அசிங்கப்படுத்துறானுங்க, ஒண்ணும் இல்ல. சரி ஐயா வாங்க, உள்ள மன்றத்துக்குள்ள வாங்க. எனக்கு வேலையெல்லாம் யாரு சொன்னா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் பாத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா எங்க ஆளுங்க பாருங்களா இல்லையா? அப்படி ராஜா பகூத் மாதிரி உட்காந்துருக்காரு பாரு. அங்க காமிடா, ராஜா பகூத் மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஆனா வாங்க போலாம், இந்த காலேஜ்ல வந்து எல்லாம் லவ்வர்ஸ் எல்லாம் சுத்திட்டு போனாங்க, வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தானுங்க. அவன்லாம் வந்தான். அங்க பாரு எப்படி உட்காந்துருக்கேன். காதல் மன்னன் காதல் யோசிக்கிற அளவுக்கு ப்ரொபோசலா? சேர் எடுத்துட்டு வா, இங்க வா. இல்ல சேர் எடுத்துட்டு வா, இங்க வா. கவுண்ட் மட்டும் சொல்லு. ஐயா எவ்வளோ? 4 ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இங்க பாரு, பசங்க பொண்ணுங்க கிட்ட ப்ரோபோஸ் பண்றது ஈஸி, பொண்ணுங்க பசங்க கிட்ட ப்ரோபோஸ் பண்றது தான் கஷ்டம். அப்ப அவன புடிச்சா நல்ல இன்ட்ரஸ்ட். நீங்க எங்கடா இருக்கீங்க? இவன் கூட பரவாயில்ல, இவன் கூட இன்னொருத்தர் இருப்பான் பேன் இந்தியா ஸ்டார்னு. பொண்ணுங்க இவன் எங்க போனாலும் பொண்ணுங்க சுத்தி இருக்கும். உன்ன மாதிரியே ஒருத்தர் இருப்பான்டா, உன்ன மாதிரியே அப்பா இருப்பான். அவனோட ஃப்ரெண்டு, அவன் பேர் பேன் இந்தியா ஸ்டார். நாங்க வச்சிருக்கோம். அவன் எங்க போனாலும் பொண்ணுங்க வந்து அவனை சுத்தி இருந்துட்டே இருக்கும். அதனாலவே அவனுக்கு பேன் இந்தியா ஸ்டார்னு பேரு. பேன் இந்தியா ஸ்டார் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னைக்குமே இல்லாம பிஸியா இருக்க மாதிரியே நடிக்கிறாங்க. எப்பயுமே வந்தா வீடியோனாவே ஓடிடுவாங்க. ஏன்னு தெரியல, என்ன உள்ள வீடியோ அப்படின்னு சொல்ற, இவன் ஒரு ஆளு, இவனுக்கு ஒரு வீடியோ, இவனுக்கு ஒரு 50 ஃபாலோவர்ஸ் அப்படின்ட்டு போயிடுவானுங்க. இப்போ உள்ள வந்தா நாங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்தால் பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், ஒருத்தன் வேலை இருக்குங்கிறான், பற்றி ஃபோன் பேசிட்டே இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஒன்றும் இல்லை, இந்த கேமரா இங்கே வச்சிடலாம். நீ வந்து கேமரா பார்க்கணும். ஐயா கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பட்டிமன்றம் மட்டும் ஜாலியாக. பட்டிமன்றமா? ரவி கூப்பிட்டு கண்டென்ட் எடுக்கலாம். காதல் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் உட்காருங்க, காதல் இல்லன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் உட்காருங்க. ஆனா காதல் பண்றது வந்து காதல் இல்லன்னு தான் பாருங்களா? காதல் இல்லல உட்காராங்களா? இல்ல, லவ் பண்ணிட்டு நான் லவ் பண்ணலன்னு சொல்றவங்க எந்த டீம்ல உட்கார வைக்கலாம்? லவ் பண்ணிட்டு பண்ணலங்கறவங்க நடுவுல உட்கார வைக்கலாம். நான் நடுவுல உட்கார்ந்துறேன். இப்படி எல்லோ கலர் இப்படி நான் நடுவுல உட்கார்ந்துறேன். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் எல்லோ கலர், என்ன பர்பிள்? நான் என்னங்கடா டே, என்னங்கடா கருப்பு போட வேண்டியது. இன்னைக்கு கருப்பு ட்ரெஸ் துவைச்சு போட்டாங்க, அதனால நான் இன்னைக்கு ஒரு டிஷர்ட் இருந்துச்சு பர்பிள் கலர் போட்டு வந்தேன். பர்பிள் போட்டா காதல் வரும்னு யாரா சொன்னது? இதெல்லாம் பர்பிள் போடனால இல்ல, இவங்களுக்கு வந்து லவ் பண்ணிட்டு நான் வந்து லவ் பண்ணலன்னு வந்து டிஃபெண்ட் பண்ணுவீங்க. என்னங்கடா இதெல்லாம், என்னங்கடா பேச்சு இதெல்லாம்? உங்க பேச்சுல எங்க கொண்டு போய் எழுதுறது? இதெல்லாம் தண்ணியில எழுதுறதா? யார் லவ் பண்றேன்னு சொன்னா? லவ் இதெல்லாம் விட்டுரு. சரியா, ஜென்ரலான ஒரு விஷயத்துக்கு போவோம். February 14 அப்படின்னா எதுக்கு வருது? ப்ரோ இந்த மாதிரிலாம் நீ பேசாத ப்ரோ. எனக்கு தெரியாது. தெரியாம ஏன் ப்ரோ வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறவங்க கிட்ட போய் கேளு. என்கிட்ட கேட்டினா எனக்கு எப்படி வரைக்கும் கொண்டாடுனதே இல்லையா? சரி, உன்னோட ஃபியூச்சர் பிளான் இருக்கா கொண்டாடணும்னு சொல்லி? சிரிப்பு பாரு, ஃபியூச்சர்னே. ஓகே, யாருக்கு தான் இருக்காது? யாருக்கு தான் இருக்கு? எனக்குலாம் இல்ல ப்ரோ. உனக்கு இல்லனா வித் தி ஃப்ளோ அப்படியே போயிடுவேன். நான்லாம் பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன்.
படத்துக்கு வர மாட்டேங்கிறான் ப்ரோ என்ன ப்ரோ சும்மா நாள்லாம் போவீங்க, அடிக்கிற போகிறோம் உதைக்கிற போகலாம் போவீங்க, முன்னே தாண்டி வருவாயாலாம் என்ன ப்ரோ? எத்தனை டைம் ப்ரோ யார் அவன் தானே போகலான்னா வரலையா? அளவு தான் குமாருங்கிற மாதிரி விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா நிஜமாவே? அப்புறம் என்னத்துக்கு இன்னைக்கு February 14 நான் கொண்டாட மாட்டேங்கிற? இதெல்லாம் என்னங்கடா இதெல்லாம்? நீங்களே சொல்லுங்க மக்களே, என்னங்கடா February 14 பிடிக்காது எனக்கு, நான் கொண்டாடினது இல்லை, நான் வேலண்டைன்ஸ் டே என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு விண்ணை தாண்டி வருவாய? படத்துக்கு போகணும், இன்னைக்கு படத்துக்கு போகணும் துடிக்கிற அப்படியே. யார் தலைவர்? ஏன் தலைவர் இப்போ வல்லவன்லாம் ஓடிச்சு, வல்லவன் இதெல்லாம் ஓடிச்சு போக வேண்டியதானே? சிலம்பாட்டம் நான் போயிருக்கேன். எங்க போகலையே சிலம்பாட்டம் போல வல்லவன் போச்சு. என்ன இதெல்லாம்? வித் லவ் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. வித் லவ் அதான் வித் லவ் நாங்க படத்துக்கு போனோம், ஒத்துக்கிறோம் படத்துக்கு போனோம். அந்த படத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேச்சுலர் லைஃப்ல ஒரு லவ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், அது ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போனாங்க. அந்த ட்ராவல்லையும் சரி எப்படி லவ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது ஒரு சினாரியோ கனெக்ட் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஓகே இன்னே தாண்டி இப்போ வருவாயெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்துருக்கேன் நானே நிறைய டைம். வாடா வாடா உன்னை தானே தொலைவிட்டு இருந்தேன். இங்க வா. வணக்கம் மங்காளி, தேனியில இருந்து. இங்க வா, உள்ள வா உள்ள வா, உட்காரு வா, உட்காரு. இன்னைக்கு உன்னோட டாஸ்க் வந்து ரவியை நான் பேசிட்டு இருந்தேன். அது ஒரு டாஸ்க்கு. இது வா, அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் உன்கிட்ட நான் கேட்கணும். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சாட்டர்டே விட்டுரு, அதுக்கப்புறம் என்ன நாள்? இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் டே ஆஃபீஸில். தம்பி மேட்ருக்கு வா, இன்ஸ்பெக்ஷன் டே விட்டுரு, அடுத்தது வா உள்ள வா. இன்னைக்கு வந்து நம்ம காலேஜில் வந்து கல்ச்சரல் வெறி ஆயிடுவேன் சத்தியமா சொல்றேன் பிரீத்தி, ஒரு அளவு தான் எல்லாமே. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்ண்ணா. அதெல்லாம் தாண்டி வேலண்டைன்ஸ் டே, சிங்கிள்ஸ்க்கு என்ன வேலண்டைன்ஸ் டேனா? சிங்கிள்ஸுங்கிறான் பிரீத்தி, மனசாட்சி இல்லாம. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? பொண்ணுங்க எத்தனை பொண்ணுங்க உன்னை சுத்தி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்கிற மனசாட்சி இல்லாம லவ் எதுவுமே இல்லை. சரி எத்தனை பேர் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில்? முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ 1-2 தான். முன்னாடினா உனக்கு முன்னாடியா? முன்னாடி என்னோட கேஷுவலா சொல்றான்டா, முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ 1-2 பேர் தான் இருக்காங்க. என்னடா எல்லாம் போயிட்டாங்க, பிளேஸ் ஆகிட்டு அவங்க வரலடா. நான் இன்னைக்கு என்ன நினச்சேன்னா, இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் February 14 இல்லையா? சரி நம்ம இது வரைக்கும் நான் February 14 வந்து ஜஸ்ட் சும்மா இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில் பார்த்ததோட சரி இன்னைக்கு ஒரு பதிவு பண்ணலாம் அப்படின்னு. என்ன பதிவுனா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சும்மா யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கேட்கலாம் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் அங்கே ஒரு கேங்கு பிஸியாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. இங்கே ஒருத்தி வேலண்டைன்ஸ் டே என்னன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, கலாய்ச்சிட்டு போயிட்டா. இப்போ நீ வந்தியா, நீ வந்துட்டு நீ சொல்லு வேலண்டைன்ஸ் டேன்னா என்ன, உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேலண்டைன்ஸ் டேனா கப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு உருட்டு நீ உருட்டு, அது எனக்கு தெரியாது. மற்றபடி ரவி இங்க வேற வேலை சூப்பரா அவங்களால. ஐயா இங்க வாங்க ஐயா, ஒரு 5 நிமிஷம் வாங்க ஐயா. ஐயா ஒரு 5 நிமிஷம் ஐயா, கையெழுத்து கும்புறேன் ஐயா, ஒரு 5 வந்ததுலேருந்து எனக்கே பையா கொடுக்கல, நீ வந்தோடனே கூப்பிட்டா வந்துடுவான் அவன். ஏய் நீ கூப்பிட்டா ஒரு இன்ட்ராக்ஷன். வாடா வாடா, எங்க வரீங்க ஒட்டுக்கா? இவன் தானே கேட்கணும். நேத்தே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதா இருந்தான், சேர் எடுத்து உட்காந்து வாடி தங்கம் அடி. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? இல்ல இல்ல தம்பி, வாடி செல்லா குட்டி, இவா சேர் எடுத்துட்டு வா. இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா, இங்க எடுத்துட்டு வா. வாடா. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு என்ன டே? நீ நொட்டிட்டு போறதே எனக்கு கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கா, இவன்ட்ட போய் என்னடேன்னு கேட்டு இருக்கோம். வெறும் சேடை விட்டு தேவை. சரி ஓகே, பாஸ்ட்ல வந்து உங்களுக்கு பாஸ்ட்ல வேணாம், இது மாதிரி நேத்தே ஒரு மாதிரி கோளாரா பேசுனா, பாஸ்ட்னா மறுபடியும் ஒரு மாதிரி கோளாரா பேசுவேன் எப்படியும். சரி ஓகே, இன்னைக்கு ஏதாவது சினாரியோ பார்த்தியா நேற்று நீ சொன்ன மாதிரி காலேஜ்குள்ள இல்லை வெளியில? பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டேன். பஞ்சு மிட்டாய் கலர்ல 2 பேர் இருந்தாங்க.
கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. பார்த்துட்டு வந்துட்டேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நான் ஒரு மாதிரி என்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இப்போ வாங்கடா, என்னடா சம்பவம் சொல்றான். அப்படியா போனேன். சரி ஏதாவது சாப்பிடலான்னு. எதாவது சாப்பிட்றியா? ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாம். ஏதாவது ஒன்று இப்போ என்னடா, ஏதாவது ஒன்று இப்போ சாப்பிடுறா? காரம் சாப்பிடலாம்னு நினைச்சு ஸ்நாக்ஸ் தான் நினைச்சு காரா பூந்தி அப்படின்னு நடந்து காரா பூந்தி வேணும் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருந்தேன். வழியில பார்த்தா அந்த கரும்பு ஜூஸ் கடை. சரி அங்க நின்ன கரும்பு ஜூஸ் ஒண்ணு போட்டு மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தேன். இங்க இவர் சொன்ன மாதிரி பஞ்சு மிட்டாய் வாங்கலான்னு போறேன். ஒரு கப்புள் ஊட்டிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சரி இதுவே நான் என் காலேஜ்ல பண்ணியிருந்தா இந்த நேரத்துக்கு சஸ்பெண்ட் ஆகி வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ நம்ம எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. நேற்று நிஜமா ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன். சொன்னா அந்த புல் தர இருக்குல்ல, கட்டி பிடிச்சி 2 பேர் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க, கப்புள்ஸ் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். நானே வேற யாராவது வந்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு எனக்குலாம் இந்த சும்மா தானே உட்காந்து அந்த ஃபோன் மட்டும்தான் எடுத்தோம். என்ன பண்ணிட்டீங்க, வீடியோவில் எடுக்கக்கூடாது, ப்ரொமோஷன் ஆகிங்களா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பார்த்து கட்டி பிடிச்சி 2 பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில, பார்த்து மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது பண்ணி விடுங்க, அவ்வளோதான். நாங்கள் சொன்னோன்னு வந்து நான் நேற்று கூட பார்த்தேன். வாட்டர்மில் நான் ஊட்டுறான் அந்த பொண்ணு வாங்கி சாப்பிடுறானே, எல்லாத்தையும் கொட்டுறானே ஒன்னொன்னா. அவ திருப்பி அந்த கப்பை வாங்கிட்டு செல்லமா ஊட்டி விடுறா. ஆசையா இருக்காது? ஆசையா இருக்குண்ணா. வேற யாருக்கு ஊட்டுறது? இங்க ஆளுக்கு ஊட்டு. பிரீத்தி ஊட்டு ரெடியா இருக்கானாமா. வாட்டர் மேலன் வாங்கிக்கிறான்னு மட்டும் கேளு. நான் ஊட்ட ரெடி இல்லைன்னு கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்கீம் போடுறாரு. சரி ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவோட நோக்கமே வந்து ஏதாவது ஒன்று அவரை கூப்பிட்டுங்களா, ஏதாவது பண்ணி அவரை ஒரு 5 என்னவா தெரியுமா இருக்கணும், எல்லா கப்புள்ஸையும் எடுத்து இங்க ரீல்ஸ் போட்டு அதை ட்ரெண்ட் ஆக்கி அவங்க வீட்டுல பார்க்கணும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. அதெல்லாம் நான் பண்ண ரெடிடா. வேணாண்டா, சும்மா எடுத்துட்டு போனாங்க. சும்மா யாருக்கு? எனக்கா? 1000 வச்சு போ. அப்படி ஒன்றும் கல்யாணம் ஆகும் எனக்கு அவசியமே இல்லை. ஏய் கம்முனு இருப்பீத்தி, எனக்கு காலையில 12 மணிக்கு இல்லடா, நம்ம யூடியூப் சேனல் பேரு உண்ணா உலா விளாக்ஸ். சொல்லு என்னங்க அப்படின்னு. என்னதுங்க? உண்ணா உலா விளாக்ஸ். ஓ, நீயும் வீடியோவில் வரக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. என்ன இடத்துக்கு நான் வந்து தொடர்ந்து பேசுவோம். வாங்க பிரீத்தி, வாங்க இங்க இந்த பக்கம். தொடாம ஃபர்ஸ்ட் பேசு, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசு. பண்ணிட்டு போறான். சும்மா ரொம்ப பெரிய இது பண்ணிட்டு இருக்கேன். உன்னை தொடர்றதுக்கு அந்த பக்கம் தான் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கு ஆப்போசிட்ல. அவன் என்ன ஹராஸ் பண்ணறா இல்லையா? நீ எல்லாம் நிறைய டைம் ஹராஸ் பண்ணிருக்க. தொட்டெல்லாம் ஹராஸ் பண்றதுனா எப்படிடா? சும்மா இப்படி தொட்டாவே போதும் ஹராஸ் பண்றாங்க, என்ன இது பண்றாங்க அப்படின்ட்டு போறான். இவன் இப்படி கத்துறத பார்த்தா என்ன போக்சோலே இது பண்ணிட்டு போயிடுவாங்க போல. வேறடா அப்படியா? சரி ஓகே, சரி சொல்லுங்க. இப்போ February 14 நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நான் ஏன்டா இன்னைக்கு வந்தோன்னு ஃபீல் பண்றேன். கருப்பு சட்டை போட்டு வருவீங்க எப்பயுமே, நீ கருப்பு சட்டை போட்டு வரல. ஐயா இந்த புது சட்டை அன்னைக்கு எடுத்து தானே, அப்போ ஓடவே மாட்டேன் நீங்க. என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. அண்ணன் ஊருக்கு எதுக்கு போறாரு தெரியுமா? ஏன்டா இப்படி பண்றீங்க? புது ட்ரெஸ், புது ஹேர் கட்டு. தம்பி நீ 100 இல்ல 200 மில்லியனே கொடுத்தாலும் நான் வீடியோ நிறுத்த மாட்டேன். நான் இந்த வீடியோல இருந்து நான் 100 200 300 எடுத்துக்கிறேன். ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நாள் எப்படி உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரிலாம் பேச பண்ணிருக்க மாட்டீங்க. சரி உங்க காதல் கதை எதாவது சொல்லுங்க. பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நேற்றுலாம் ரொம்ப உருக்கமா பேசினாங்க. வரவே மாட்டேங்கிறான் உள்ள பேரு. நீ ஒரு தப்பு செஞ்ச, அந்த தப்பு என்னன்னு போலீஸ்கார வந்து உனக்கு கேக்குறான், வீடியோ எடுத்துட்டு கேக்குறான். சொல்லுவீங்களா? வீடியோ எல்லாம்
பண்ண அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல வீடியோலாம் ஆஃப் பண்ணுங்க. நீ ஏன் வீடியோல பேசுறது? நண்பர்கள்ட்ட பேசுறதா சொல்லு. நீ தான் தப்பே பண்ணல, அப்புறம் வீடியோ முன்னாடி பேசினா என்ன, வீடியோ முன்னாடி பேசலன்னா உனக்கு என்ன? சாமி நீ தான் எதுவுமே பண்ணல இல்லடா, அப்புறம் பண்ணல, அதான் பிரச்சனை. சரி, சார் எடுத்து போட்டு உட்காரு. எதனால நீ கருப்பு சட்டை இல்ல? இத்தனை நாள் போனாலும் அவன் வாயில இருந்து நான் ஏதாவது எதிர்பார்க்கிறோம்டா, இது வர மாட்டேங்குது. ஐயோ, பூனை எங்க வந்துச்சு? அந்த பூனை தெரியல. பூனையா? யாரு தெரியுமா? பூனை வளர்க்குறீங்களா? ஒரு லேவல்ல ஐயா பூனை வளர்க்குறீங்க? பிரீத்தி பூனை வளர்க்குறீங்களா? உள்ள ஆடு மாடு பூனை எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாய் கூட வளர்க்குறோம். நாயா? சொல்லிடுவேன் ஏதாவது. பெரிய அப்புறம் சொல்லு. சீக்கிரட் சீக்கிரட். என்னடா சீக்கிரட்? சரி சொல்லுங்க, தொடர்ந்து பேசுவோம். என்ன புரியல? விட மாட்டேன். என்னடா தொடர்ந்து பேசுற? உங்க வாயில இருந்து ஒரு என்னடா கேக்குறோம்? சரி, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு காதல் இருந்திருக்கா? இரு மக்கள் சார்பா நான் கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு காதல்னு இருந்திருக்கா? காதல்னு ஏதாவது இருந்திருக்கா? இல்லடா. சத்தியம் பண்ணுங்க. இல்லடா. சரி ஓகே. காதல் பண்ணணும்னு யாராவது அந்த மாதிரி பர்சன்ஸ் இருந்திருக்காங்க? இல்லடா. எதுவுமே முடிவு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸ்டாலுக்கு போப்ரோ கண்டல் கிடைக்கும். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா போப்ரோ. சரி ஓகே, இருப்பா வரும். சரி இப்பதான் வந்துட்டு இருக்கேன் பாயிண்ட்டுக்கு. எப்படி கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபியூச்சர்ல? இல்லடா. எது எடுத்தாலும் இல்லைங்கிறான். இல்லைங்கிற பதில் தவிர்த்துட்டு சொல்றான். ரவி சத்தியமா டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் நான் பண்ணி டென்ஷனா என்ன பண்ணுவேன்? அண்ணி சொல்லிடுவேன், நானே சொல்லிடுவேன். சும்மா சொல்லுங்க. என்ன சொல்றதுடா? நம்ம ஜாலியா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சரி ஓகே, நம்ம காலேஜ் டேஸ்ல நம்ம ஜாலியா ஃபன் பண்ண, நம்ம காலேஜ் டேஸ்ல February 14 எப்படி நம்ம கொண்டாடணும் ஆரம்பிச்சோம்? சாரி கொண்டாடல, அவங்க கொண்டாடினாங்க, நம்ம என்ன பண்ணோம் அது எனக்கு தெரியாது. ஞாபகம் இருக்கா? எனக்கு February 14 என்னன்னு தெரியாதுடா. என்னடா புல்வாமா அட்டாக் போட்டினா என்னன்னே தெரியாதா? எனக்கு அதுதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. பிளாக் டே இன்னைக்கு. என்சிசியா? என்சிசி தானே, அதனால தான் பிளாக் டேன்ட்டு வரான் முன்னாடி. அவ்வளவுதானே? அப்படிலாம் ஒன்று. சரி யாருக்கு ஃபோன் பண்ணுங்க? ஃபோன் சும்மா தான் இருக்கு. சரி காமேஜ் ஃபோன் பண்ணுங்க. ஐயா பண்ணுங்க ஐயா. அவன் இங்க வந்தான் டப்னு வெடி போட்டா. நானே இதுக்குள்ளார வரல, என் மூலமா நான் யாரையும் கூட்டு வர விரும்பல. அவ்வளவுதான். மனசுதான் சார் கடவுளுங்கிறது. சரி ஓகே, இன்னைக்கு எவ்வளவு நேரம் பேசினாலும் இவர்கிட்ட இருந்து கண்டென்ட் எடுக்க முடியாது. ஏன்னா வீடியோ ஏன்னா சொல்றேன், எனக்கு எந்த கண்டென்ட் இல்லை. நான் தான் சொல்றேன், எனக்கு பாஸ்ட்ல ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு க்ரஷ் இருந்துச்சு. ஃபியூச்சர்ல ஒரு க்ரஷ். டைமிங்ல போடாத, எடிட்ல போடணும்டா, லைவ்லயே போடாதீங்கடா. லைவ்லயே போடுவோம் நாங்க. ஃபியூச்சர்ல ஒரு க்ரஷ் இருந்துச்சு, ஆனா இருந்ததுக்கான தடயமே இல்லாம அழிச்சிட்டானுங்க. போதுமா, வாயிலிருந்து வாங்கிட்டீங்களா? இருந்ததுக்கான தடையுமே எல்லாம் அழிச்சிட்டாங்க. அதுவும் தலைவர் முன்னாடி தான் சொல்றேன். ஐயா என்ன அதெல்லாம் ஃபீலிங்ஸ் தானே, இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் நீங்க இல்லைன்னு சொன்னீங்களா, நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். க்ரஷ்னு இருந்துச்சு. என்ன இருக்குன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஐயா உண்மையை சொல்லுங்க ஐயா, பொய்யெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. இல்ல சொல்லணும். அது உன் கண்டென்ட்க்கு என் பர்சனல் லைஃப்ல இல்ல, கண்டென்ட்லாம் வேணாம். நீ என்ன மயிருக்குமே எழுத முடியாது. சரியா? சொல்லவே மாட்டேங்கிறானே. February 14ல இந்த மாதிரி ஒரு போய் பிரித்திகா கிட்ட உட்கார்ந்து கிறிஸ்பா கண்டென்ட் வாங்குறாங்க. போடா டேய், இந்த கண்டென்ட் போய் கிறிஸ்பா அங்க வாங்கு. அவ கிறிஸ்பான்னு வந்ததுல கேட்டிருக்கா. கிறிஸ்பா வெளில வாங்கி தரேன் கடையில ஏதாவது சாக்லேட். நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து சுவாரஸ்யமா சொல்லுங்க, ஏதாவது சுவாரஸ்யமா சொல்லுங்க அப்படிங்கிறான். சுவாரஸ்யமா எங்ககிட்ட இல்ல. நான் அங்கிருந்து வந்தது சுவாரஸ்யமா ஏதாவது விஷயம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லிட்டா பண்றியா? உனக்கு கண்டென்ட் தான் சொல்லு. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்க ஏதாவது பண்ணிருக்கியாப்பா, நீ யாரையாவது பொண்ணை லவ் பண்ணிருக்கியாப்பான்னு கேளு. நீ வேணாம், என் கண்டென்ட்டே வேணாம் சாமி. அது எப்படிப்பா? அது மட்டும் எப்படிப்பா? இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு 50 பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதே முடிச்சுட்டு என்ன கண்டென்ட்? ஏய் இப்போ அவர் கண்டென்ட் பண்ண போறான். போன் அடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ என் போன்ல பேலன்ஸ் இல்ல.
என் போன்ல பேலன்ஸ் இல்ல. எங்க அப்பா உங்க அப்பா நம்பர் சொல்லு, நானே அடிக்கிறேன். சுவிட்ச் ஆஃப்னு வரும். எங்க அப்பா போன் உடைஞ்சு போச்சு. உங்க அம்மாவுக்கு அடி. எங்க அம்மா போன் யாருக்கு இல்ல. வேணாலும் அடி. எங்க அம்மா சிம் என்கிட்ட இருக்கு பிரீத்தி. சத்தியமா கடை சிம் என்கிட்ட இருக்குண்ணே. எங்க அப்பா போன் உடைஞ்சு போச்சுண்ணே. சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணு. வீட்டுக்கு ஃபோன் பண்ண முடியாது. எப்படி ஃபோன் பண்ண முடியும்? பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பர் வாங்கி நான் என்ன பண்றேன் நேரத்துல சொல்லு. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம அதெல்லாம் பக்கத்து வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது, தப்பு. நிஜமா சொல்றேன் பிரீத்தி. சிம் யாரா இவங்க கண்டென்ட் நான் இவங்க கிட்ட இருந்து வாங்கலாம்னு வந்தா இப்ப என்கிட்ட இருந்து கண்டென்ட் வாங்கிட்டு. சரி ஓகே, உங்களுக்கு யாராவது அடிங்க, உங்க அப்பா அடிங்க. நான் எனக்கு எதுக்குடா தேவை? எனக்கு தேவையே இல்லையே. எனக்கு தேவையில்ல, வேணாம். உனக்கு வேணும்னா நீ தான் ஃபோன் அடிச்சிக்கோ. எனக்கு வேணாம். இல்ல நிஜமாவே போன் உடைஞ்சிச்சு. உண்மைதான் பேசுவேன். இன்னைக்கு இல்ல கண்ண முன்னாடி கால் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் கால் பண்ண முடியாதுண்ணே. நம்பர் தெரியாது எனக்கு. என் நம்பர் மட்டும் தான் தெரியும். அந்த போன்ல கட் பண்ணுங்கடா, இந்த போன்ல. எந்த போனையும் கட் பண்ணா. சரி என் போன்ல கூட எடுங்க. ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். எல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நம்ம காட்டுல ஏதோ ஒரு விஷயம் சாப்பாடு ஏதோ செய்ய போறோம். அதான் பிளான். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. வெல்கம் டு